கொலைகளத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது உம்மோடு கூட வந்தவன் வேத சாட்சியாகிறதற்கு உமக்கிருந்த மகிழ்ச்சியினால் நானும் கிறிஸ்தவன் என்ற மகாபூரி படிந்த புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவன் கொலைகளத்திற்கு போய் சேர்ந்த உடனே உம்மை கொலைகளத்திற்கு சேவகனாக கூட்டிக் கொண்டு வந்ததை நினைத்து அவன் உம்மிடம் பொறுத்தல் கேட்டபோது அவனை தழுவி முத்தமிட்டு உமக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொன்ன புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 100 சம்மன்சுகள் உம்மை சூழ்ந்து வர இத்தாலியா தேசத்திற்கு போய் சேர்ந்து வேத உபதேசம் செய்து அவ்விடத்தில் இயேசுநாத சுவாமியுடைய வேதத்தை போதித்து கொண்டு இஸ்பானியா தேசத்திற்கு வந்த புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதமான வகையில் எபேஸ் பட்டணத்தில் தேவமாதாவை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது தேவமாதா உம்முடைய கையை பிடித்து தூக்கவும் அநேக வரங்களை அந்த ராக்கினி இடத்தில் பெற்றுக்கொள்ளவும் பாக்கியம் பெற்ற புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது நீ ஜெருசலேம் பட்டணத்தில் வேத சாட்சியாக போகிறீர் என்று தேவமாதா சொல்ல கேட்டு அத்தருணத்தில் ஆசையால் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெருசலேம் பட்டணத்தில் மகா தைரியத்தோடு வேதத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் வேத சத்துருக்கள் அத்தருணத்தில் தேவமாதா அநேக சம்மனசுகளோடு புடைசூழப்பட்டு வருவதை கண்டு அக்காலித்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேய்ச்சிருவே என்று அகமகிழ்ந்து உரத்த சத்தமாய் கூவின புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய சிரசை வெட்டும் போது தேவமாதா உம்முடைய ஆத்துமத்தை கையில் ஏந்தி ஏசுநாதருக்கு ஒப்பு கொடுக்க வரம் பெற்ற புனித சந்தியாக பெறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திரு சரீரமானது கொம்போஸ்திலாம் என்கிற பட்டணத்திற்கு கொண்டு போகப்பட்டு அவ்விடத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கவே எங்கும் இருந்த ஜனங்களால் பொருத்தனை செய்து ஆராதிக்கப்பட்ட பயங்கரமான ரூபத்தோடு வெள்ளை குதிரை மீதிலேறி வந்து துலுக்கர் படை முறிய மிரட்டி துரத்தி பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே பிரார்த்தனை கேட்டலும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே தயவு நிரச்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியவர்கள் ஆகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்போஸ்தலரான சந்தியாகப்பருக்கு உன்னதமான வரங்களை தந்து ஜெருசலேம் பட்டணத்திலும் இஸ்பானியா தேசத்திலும் இத்தாலியா தேசத்திலும் அவரால் அநேக புதுமைகளை செய்வித்து அநேக ஜனங்களை சத்திய வேதத்திற்கு உட்படுத்தினீரே. அவரை துதித்து கொண்டாடுகிற எங்களுக்கும் பூலோகத்தின் ஆசை ஒழிய பாசங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்கள் மோட்சம் முடிப்பெறவும் அனுகிரகம் செய்தருளும் சுவாமி. ஆமென். இன்றைய கல்வாரி பலியிலே சவரிராஜ், அமிர்தகனி, மரிய பிரகாஷ், மார்கரெட், டேவிட், ஜாய்ஸ், பொன்ராஜ், அந்தோனியம்மாள், மரிய கப்ரியேல், செல்வம் இவர்களுடைய குடும்பங்களுக்கு இறைவன் இதனால் வரை செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சமாதான நிலவ, தொழில் முன்னேற்றமடைய, திருமண வரன் அமைய, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, படிக்கின்ற பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க அருள் வேண்டி ஒப்பு கொடுக்கிறார்கள். லூர்து அந்தோனி, மரிய பெர்னத் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் மரிய ஜான்சிக்கு டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் வெற்றி அளித்ததற்கு நன்றியாகவும், அரசு வேலை கிடைத்ததற்கு நன்றியின் வழியாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். சிலுவை தங்கராஜ், ஆரோக்கிய நேசம் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் இதனால் வரை செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், நோயிலிருந்து விடுதலை பெறவும், நினைத்த காரியங்கள் நிறைவேற புனித சந்தியாகப்பர் வழியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ராஜன், ஜெயஜோதி அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மகளுக்கு நல்ல வரன் அமைய, தொழில் முன்னேற்றத்திற்காக, மகள் நல்ல சுகத்திற்காக புனித வியாகப்பர் வழியாய்
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இக்கருத்தோடு இணைந்து நம்முடைய தேவைக்காக நாமும் இணைந்து ஒருவர் மற்றவருக்காக இந்த நாள் பலியிலே உருக்கத்தோடு ஜெபிப்போம். ராஜகுரு நர்மதா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்க தொழிலும் முன்னேற்றத்திற்காக நினைத்த காரியம் நடைபெறும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம் இறை குலமாய் கலந்திட பரம
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாவோடும் இருப்பாராக. சந்தேகப்பரின் 9ஆம் நபநாள் திருநாளில் பங்கேற்று எம்மை வழிநடத்த வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் இத்திருநிகழ்வில் பங்கேற்று வியாகப்பரின் அருளாசிரியர் பெற வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் கற்பந்துறை இறைமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனித வியாகப்பர் இயேசுவின் முதல் இரத்த மறைசாட்சி. இடியின் மக்கள் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்ட அவர் போரிட்டு இறையரசை நிறுவ எண்ணினார். ஆனால் இயேசுவின் பாதையோ எளிதில் சினம் கொள்ளாமையே நமக்கு போதிக்கிறது. பிறகு அந்த படிப்பினைகளை துணிவோடு ஏற்றுக்கொண்டு துணிந்து சென்று இறையரசை போதித்து முதல் இரத்த மறைசாட்சியானார். இயேசு வழியில் புனித வியாகப்பரின் துணிவு என்பது கடவுளுக்கு உகந்த வழியை ஏற்றுக்கொள்வது. உலகம் இயேசுவை வெறுத்தது, அவரது படிப்பினைகளையும் ஒதுக்கியது, அவரை பின்பற்றியவர்களையும் வெறுத்து கொன்றது. ஆனால் இன்று உலகில் அதிக மக்களால் கொண்டாடப்படுபவர் இயேசு கிறிஸ்துவே. நாமும் புனித வியாகப்பரின் வழியில் துணிவோடு இறைவழி நடப்போம் எனும் உறுதியோடு இத்திருப்பலியில் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை நல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே செம்மறியே 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 ஏரை தந்தையினின்று உதித்தவர் நீர் செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவர் நீர் தந்தையினின்று உதித்தவர் நீர் உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம்மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகத்தின் இறைவன் நம்மை பண்படுத்தும் நோக்கோடு அழைக்கிறார். இறைவார்த்தையை கேட்பவர்களால் மட்டும் இருக்காமல் வாழ்வில் அதை ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். இறைவனின் படிப்பினைகளை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என கூறுவது முதல் வாசகத்திற்கு செவிகொடுப்போம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதில் இருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுட்டாலும்
நம்பிக்கை இழந்து போவதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து சொல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தையும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே, உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே, உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. விடியும் பொது பொழுதில் என் வாழ்வும் புதிதாக விடியும் என்றென்றும் இதமா
மனிதன் தேடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாதேவன் வார்த்தை என்றும் நிலைத்து நிற்கும். மனிதன் தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாதேவன் வார்த்தை என்றும் நிலைத்து நிற்கும். சொல்லில் செயலால் பிறரை மதிக்க வரங்கள் தருவீரே உன் சொற்படி நடந்தால் சுகங்கள் பெற்று வளமாய் வாழ்வேனே புது வாழ்வும் வளமாகும் உன்னாசி தந்தாலே என் வாழ்வும் நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பரமே மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பரமே இனியும் புது பொழுதில் என் வாழ்வும் புதிதாக. இனியும் என்றென்றும் என் இதயம் இதமாக. நீ என்றென்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக நான் இந்த பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக தினமும் மகிழ்வாக இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை குறித்து கூறுகிறார். கடவுள் முன் தம்மை தாழ்த்துவதும் அவருக்கு அஞ்சுவதும் அவர் மேல் நம்பிக்கை கொள்வதும் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களே. அத்தகைய மனநிலையை பெற நமக்கு அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 முதல் 24 முடிய. யாக்கோபு 1வது அதிகாரம் 18 முதல் 24 முடிய. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவராக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia.
நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 35 தொடங்கி 40 முடிய. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 35 முதல். அக்காலத்தில் செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிதாசுவன் போடும்போது ஒரு 10 பேர் இருந்தோம். இப்போ அட்லீஸ்ட்டு இந்த இடம் நிரம்புகிற அளவிற்கு இந்த திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிறீர்கள். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான குழந்தைகளே, இந்த நோட்டீஸ் எந்த ஊர் நோட்டீஸ்ன்னு தெரியுமா? இது எந்த ஊர் நோட்டீஸு? பரவாயில்ல, கருப்பந்துறை நோட்டீஸ் இல்லையா? இந்த நோட்டீஸ் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிக வித்தியாசமாக ஆழமான கருத்துக்களோடு இந்த ஆண்டிற்கான திருவிழா நோட்டீஸ் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழா நோட்டீஸில் முக்கியமாக நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, நமக்கு ஒவ்வொரு நவநாளும் கொடியேற்றத்தில் அன்று இன்று வரை தரப்பட்டிருக்கின்ற வித்தியாசமான தலைப்புகளை நிச்சயமாக நீங்கள் உங்கள் நோட்டீஸில் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் ஒரு வார்த்தை தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதிர்நோக்கு. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த சொல்லாடல் சொற்றொடர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் யாரை முன்மாதிரியாக வைக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் சற்று வித்தியாசமாக உயிர்த்த ஆண்டவர் தொடங்கி குழந்தைகள், அன்னை மரியாள், திருக்குடும்பம், இளையோர், இயேசுவின் திருக்காயங்கள் என்று பலவிதமான தலைப்புகளோடு இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்று இந்த திருவிழா நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. அன்பு மக்களே, சற்று ஆழமாக கவனியுங்கள். இன்று இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ்வதற்கு
நம்முடைய வாழ்க்கையின் துணிவின் மாதிரியாக சந்தியாகப்பர் தரப்பட்டிருக்கின்றார். ஒரு நல்ல கைதட்டி நம்முடைய சந்தியாகப்பருக்கு, ஒரு துணிவின் ஒரு வீரருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். சந்தியாகப்பர் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக துணிவின் மாதிரியாக நமக்கு இருக்கிறார் என்பதே இந்த நாளினுடைய முக்கியமான ஒரு தலைப்பு. அப்ப இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் யூபிலி ஆண்டுல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய மரித்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் 3 காரியங்களை சொல்லுகிறார். இந்த யூபிலி ஆண்டுல ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணியாக 3 காரியங்களை உள்ளத்துல வைக்க வேண்டும். நிச்சயமாக இந்நாள் வரை வந்த தந்தையர்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் அதிலும் சற்று 3ஐ மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பு மக்களே, அது என்ன அந்த 3 காரியங்கள்? இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவரும், அது புதுநன்மை பெற்ற கிறிஸ்தவர் அல்ல, உடுப்பணிந்த கிறிஸ்தவர் அல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்துல இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டும். நம்பர் 1, இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்துல we need to celebrate Jesus. Celebrate Jesus. கிறிஸ்துவை கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக celebrate the church என்று சொல்லுகிறார்கள். திரு அவையை கொண்டாட வேண்டும். ஏன்னா அன்னைக்கு நிறைய தெரு அவைகள் வந்துருச்சு. தெரு அவைனா என்னது? வீட்டுக்கு ஒரு திருச்சபை, திருச்சபை இல்ல தெருச்சபை. நேத்து வரைக்கும் சந்தியாகப்பர் ஏத்தாப்புல வீட்டில் இருப்பாரு, திடீர்னு பார்த்தா அவர் ஒரு திருச்சபையை தொடங்கி அவர் திருச்சபையா மாத்தி வச்சிருப்பார். அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவாக சொன்னார், செலிப்ரேட் தி சர்ச். திரு அவையை கொண்டாடுங்கள். ஏனெனில் இந்த திரு அவைதான் உங்களுக்கு அருட்சாதனத்தை தருகிறது, இந்த திரு அவைதான் உங்களுக்கு திருப்பலி கொண்டாட்டத்தை தருகிறது, இந்த திரு அவைதான் உங்கள் திருவிழாவுக்கு மதிப்பு தருகிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் need to celebrate the Christian faith. உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை கொண்டாட வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் இந்த சீரியல் பல்புகள். அங்கிருந்து இங்க வர இதுவும் இல்லை, அந்த கடைசி முடிகிற வரைக்கும் அங்க யாரை வச்சிருக்கிறீங்க? தொடக்கத்தில் என்ன கட் அவுட்டு? ஆண்டவர் கட் அவுட்டா? எங்க இந்த தொடக்கத்தில் ராஜகோபுரம், வெரி குட், அங்க இருந்துச்சு. அப்புறம் இந்த ஊருக்குள்ள வரும்போது ஒரு கட் அவுட் இருந்துச்சு, வேளாங்கண்ணி மாதா, வெரி குட் மக்களே. கடைசியா ஒரு கட் அவுட், அது என்ன மாதா? லூர்து மாதா, வெரி குட். ஆக இந்த செலிப்ரேஷன், இந்த சீரியல் பல்ப், இந்த கொண்டாட்டங்கள், இந்த லைட்டிங், இந்த ஃப்ளவர்ஸ், எல்லோருமே செலிப்ரேட்டிங் த கிறிஸ்டியன் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை கொண்டாடுகிறோம். இங்க சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் சொல்றோம், கருப்பந்துறைக்கு வாங்க, நாங்க எங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்று இந்த அலங்காரங்களை செய்து வைத்திருக்கிறோம். அப்போ ஒரு எதிர்நோக்கி நல்ல திருப்பயணியாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ எதிர்நோக்கு பயணத்துல இந்த 3ஐயும் மையத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று, கிறிஸ்துவை கொண்டாடுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற திரு அவையை கொண்டாடுங்கள். நம்முடைய பாலை மறை மாவட்டத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய டவுன் அடைக்கல மாதா பங்கு ஆலயத்திற்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பணியாற்றுகிற பங்கு தந்தைக்கு நன்றி சொல்லுங்கள். மூன்றாவதாக, அப்படியே நன்றி சொல்லிய மக்களாக உங்கள் விசுவாசத்தை இந்த இடத்திற்கு அறிவியுங்கள் என்பதை திருத்தந்தை சொல்லுகிறார். என் அன்பு மக்களே, இதை 3ஐயும் அப்படியே நாம் விழா எடுத்து கொண்டாடுகிற சந்தியாகப்பருக்கு சரியா பொருந்தும், அப்படியே பொருந்தும். இயேசுவை கொண்டாடியவர், கைதட்டுங்க மக்களே. இரண்டாவதாக, எருசலேம் திரு அவையினுடைய முதல் ஆயர். திரு அவை என்பது எருசலேமிலிருந்து தான் வெளியில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். எனவே இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவை உலகம் முழுவதும் இருப்பதற்கு அடித்தளம் இட்ட இடம் எருசலேம். அதனுடைய முதல் ஆயர் சந்தியாகப்பர், கைதட்டுங்க. மூன்றாவதாக, தன் விசுவாசத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடியவர்.
இயேசுவுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை விரைவாக செய்தவர் புனித சந்தியாகப்பர். அதனால இந்த ஆலயம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் நீங்கள் இந்நாள் வரை இந்த கருப்பந்துறை என்ற இடத்துல கிறிஸ்துவின் விசுவாசத்தை, கிறிஸ்துவை, திரு அவையை சந்தியாகப்பரோடு சேர்ந்து அறிவித்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் இவ்வாறு அழகாக கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருப்பலி நிறைவேற்றுகிற அன்பு தந்தை பெயராலும் உங்கள் பங்கு தந்தை பெயராலும் நம்முடைய FSJ சகோதரிகள் பெயராலும் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். திருவிழா வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியத்திலாம் படிக்கிறீங்க தானே? 1,00,000 படிச்சுட்டு வாட் இஸ் யுவர் நேம் தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா? 1ஆம் கிளாஸ் பிள்ளையும் வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் தான் சொல்லுது. 12ஆம் கிளாஸ் பிள்ளையும் வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் தான் சொல்லுது. செலவு என்னது? வருஷத்துக்கு 1,00,000. 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12 லட்சம் முடிச்ச பிறகும் வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் முடிஞ்சு. ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்களேன். ஹாப்பி ஃபீஸ்ட். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க. ஒன்றும் கஷ்டமெல்லாம் படாதீங்க. அசனம் இன்னைக்கு உண்டா? இன்னைக்கு கிடையாதா? ஆடா போங்க. இன்னைக்கு உண்டா? மத்தியானமே காலி பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓ, அதான் அண்டாவை கவுத்து போட்டிருக்கீங்களோ? பரவாயில்ல, எங்களுக்கு சொல்றதுக்காகவே அண்டாவை முதல்ல வச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. எல்லாம் கவுத்தாச்சு ஃபாதர், நாங்களும் கவுந்து கிடக்கிறோன்னு பாதி பேர் வீட்டிலே கிடக்குறாங்க. சப்பரம் எடுக்கும்போது வந்துடுவாங்க, அவங்க வரட்டும். சரியா? கடவுளுக்கு நன்றி. அன்பு மக்களே, தூய சந்தியாகப்பர் கிறிஸ்துவை கொண்டாடினார், திரு அவையை கொண்டாடினார், தன் விசுவாசம். பாருங்களேன், நல்லா பாருங்க. அவருடைய சிறப்புகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையே இல்லை. திருத்தூதர்களில் வயது முதிர்ந்தவர் யாரு? சந்தியாகப்பர். வயசானவர் அவர்தான். ரெண்டாவது மிக முக்கியமானது, திருத்தூதர்கள் லிஸ்டிலேயே 3வது பேர் யார் இருக்கும்? தலைவர் பேர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ராயப்பர் பேர் இருக்கும், அடுத்தது யாரு? யோவான். அதுக்கப்புறம் தலைவர் வந்துருவார், யாக்கோபு. செபதேவின் மக்கள் யாக்கோபு, யோவான் அப்படின்னு வந்துருவார். 3வது இவருடைய மிக சிறப்பு என்னவென்றால், இயேசுவின் வலப்புறம் அமர்வதற்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு ரெடியா இருந்தார். கரெக்டா? அதை தான் இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தேன். என்னுடைய துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பங்கேற்க முடியுமா? நான் முதல்ல பங்கேற்கிறேன். அதனால்தான் திருத்தூதர் பணிகள் 12:2 திருத்தூதர்களிலே முதலாக மறைசாட்சியாக இறந்தவர் சந்தியாகப்பர். மிக முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமானது, தன்னுடைய வாழ்க்கையில தனியாக எதையுமே பேசாதவர். அன்னை மரியா போல இவர் தனியாக எதையும் பேசல. எப்ப பார்த்தாலும் தன் தம்பியோட சேர்த்து தான் பேசுவார். தம்பி உடையான். இப்ப எங்க தம்பியும் தனியா இருப்பாரு, அண்ணனும் தனியா இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதைங்க, செம கதை. ஒரு ஊர்ல அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போக அண்ணன் தான் கஷ்டப்பட்டு தம்பியை வளர்த்தார். வளர்த்த தம்பிக்கு நல்ல படிப்பை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டியும் வச்சார். கட்டி வச்சு தான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல வீடையும் கட்டி தம்பியை பக்கத்திலே வச்சு அழகு பார்த்தாரு இந்த அண்ணன். கடைசியில் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு லைஃபு. திடீர்னு 2 பேருக்கு இடையில ஒரு சண்டையை உருவாக்கி விட்டுச்சு ஒரு தென்னை மரம். என்ன ஆயிடுச்சு? அண்ணன் அழகா ஒரு தென்னை மரத்தை வளர்த்தாரு. அந்த தென்னை மரம் நேராக வளராம கோணலா வளர்ந்து தம்பிக்கார வீட்டுக்குள்ள தேங்காயை போடுது. இப்போ இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணணும்? தேங்காய் எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? நம்ம எப்பவுமே அப்படி செய்ய மாட்டோம். கரெக்டா? நம்ம கோழி நல்லா இருந்தாலும் பக்கத்து வீட்டு கோழி குருட்டு கோழியா இருந்தாலும் அதனுடைய சூப்பு தான் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா? போற வழி இந்த மாதிரி கரெக்டுன்னு ஒருத்தன் சொல்றான். படிக்கிறது 3ஆம் கிளாஸ் இருக்கும், குருட்டு கோழி நிறைய சாப்பிட்டுருப்பான் போலுக்க. இப்போ போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் மாங்காய் இருக்கிறத பத்திரமா பாதுகாத்துக்குவோம். கரெக்டா? ஆனால் பக்கத்து வீட்டு மாமரம் லைட்டாக ஒன்று வெளியில் லைட்டாக தான் போட்டிருக்கோம், டமால்னு அடிச்சு போட்டு சாப்பிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த தேங்காயை தம்பிக்காரன் தரவே மாட்டேன்ட்டார். ரொம்ப நாள் அந்த அண்ணன், டேய் ஏன் தேங்காய் என்கிட்ட கூடுறான்னா சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து அங்கே இருக்கிற பஞ்சாயத்துக்கு போய் பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, யார் வீட்டில் என்ன விழுதோ அது அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தம்பிக்கார வீட்டம்மா இடுப்பில் குடத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கு தண்ணி எடுக்க போயிருக்குது. தண்ணி எடுத்தாச்சு. திரும்ப வரும்போது அண்ணங்காரன் காம்பவுண்டை தாண்டி தான் தம்பி வீட்டுக்கு போகணும். அப்படி தான் ரூட்டு. இந்த போகிற பொண்ணு என்ன பண்ணிடுச்சு? வழியில் கிடந்த எதையோ பார்க்காம
டபக்குன்னு அண்ணங்காரன் காம்பவுண்டுக்குள்ளே வலிக்கு விழுந்துருச்சு. எட்டி பார்த்த அண்ணங்காரன் ஓடி போய் தம்பிக்கார பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே தூக்கி ஓடிட்டார். பின்னாடியே கத்திக்கிட்டு வர்றான், ஏழை ஏன் பொண்டாட்டின்னா யூ டர்ன் போட்டு அண்ணன் சொன்னான் பாருங்க, ஏழை போன வாரம் என்னெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, யார் வீட்டில் என்ன விழுந்து கிடக்குதோ அவங்களுக்கு சொந்தம். இப்போ உன் வீட்டம்மா யார் வீட்டில் விழுந்து கிடக்குறா, அப்போ யாருக்கு சொந்தம்? ஏங்க ஊரில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் யாரா பிரசங்கம் வைக்கிறான்னா என்னையே கை காட்டுவீங்க. முதல்ல இவர் கை காட்டுவார், இந்த பங்குச்சாமியார். அன்றைக்கு பிரசங்கம் வைத்தவர் கன்னியாகுமரியில் இருக்கார், கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதனால் துய சந்தியாகப்பர் எப்போதும் தனியாக இருந்ததில்லை, தன் தம்பியோடு தான் இருந்தார். ஏனெனில் தன் தம்பியை அன்பு சீடர் என்று அழைத்த இயேசுவின் மீது எப்போதுமே மிகுந்த அன்பு வைத்தவர் புனித சந்தியாகப்பர். நல்லா கைதட்டுங்க மக்களே, நல்லா கைதட்டுங்க. எனவே அன்பு மக்களே, தூய சந்தியாகப்பர் இவ்வளவு பெருமைக்கு உரியவர் என்றால் அவருடைய முக்கியமான பண்பு துணிவு. ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் எதிர்நோக்கின் திருப்பயணியாக இருப்பதற்கு தேவையான முதல் காரியம் துணிவு. எதை கேட்டாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இயேசுவின் திருக்காயங்கள், இயேசுவின் திருக்காயங்கள் எங்களுக்கு மகிமையை தந்தது என்றால் அர்த்தம் என்ன? தூய சந்தியாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை கொண்டாடினார், திரு அவையை கொண்டாடினார், தன் விசுவாசத்தை கொண்டாடினார். காரணம், துணிவை தனக்குள்ளே வைத்திருந்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மக்களே, நீங்க நல்லா பாருங்க, 72 சீடர்கள் இருந்தார்கள். ஏன் இயேசு 12 திருத்தூதர்களை அழைக்க வேண்டும் என்றால் 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, திருத்தூதர் என்பவர் யார் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆளுக்கு வந்து சொல்றாங்க. அன்னைக்கு நான் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறேன். எப்படி நம்ம ஊர்ல நிறைய சபைகள் இருக்குதோ அதே மாதிரி கன்னியாகுமரியில் எக்கச்சக்க சபை. நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில் சபைகள் எண்ணிக்கையே குறைவு, ஏன்னா அங்கே டப்பு குறைவு. வேலூருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபையே கிடையாது, ஏன்னா அங்கே காணிக்கையே அவ்வளோதான் வரும். சிவகங்கை பக்கம் போயிடாதீங்க, ஏன்னா அங்கே காணிக்கையே வாரத்துக்கு 2000-3000 தான் வரும். அதனால் அங்கே சபைகள் எண்ணிக்கை குறை. ரொம்ப அதிகமாக சபைகள் எங்கே இருக்குது தெரியுமா? தமிழகத்தில் 3 மறை மாவட்டம் தான். 1 நம்ம தூத்துக்குடி, 2 நம்ம பாளையங்கோட்டை, 3வது கோட்டாறு குளித்துறை. ஏன்னா இங்கே வந்து அள்ளி தள்ளுவோம். யாருக்கு? கோவிலுக்கு. அதுவும் வந்து கை நீட்டினா போதும், முடிஞ்சு போச்சு. கோயில் கட்டுறதுக்குன்னா அள்ளி அள்ளி கொடுப்போம். ஓகே ஃபைன். இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, அந்த நாட்களில் திருத்தூதர் என்பவர் யார்? அன்னைக்கு கன்னியாகுமரியில் போய் பார்க்குறேன், திருத்தூதர் அப்படின்னு ஒரு பேரை போட்டு எட்வின் பால் போட்டு உங்களை அழைக்கிறார். திருத்தூதரா? இல்ல, திருத்தூதர்னா முதல்ல என்ன தெரியுமா? 3 முக்கியமான காரியங்கள் திருத்தூதர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று, திருத்தூதர்கள் இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட வேண்டும். அதனால தான் நல்லா பாருங்க, இரவெல்லாம் செபித்து விட்டு பகலிலே அவர் இறங்கி வந்த பொழுது அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைக்கப்படவில்லை என்றால் அவருக்கு பெயர் திருத்தூதர் கிடையாது. 2வது திருத்தூதர் என்பவர் யார்? கிறிஸ்துவின் காயங்களை தன் காயங்களாக மாற்றிக்கொள்பவர். அதனால்தான் 12 திருத்தூதர்களும் எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இல்லை, எல்லாத்துக்குமே வானதூர் மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. விண்ணகத்தில் வானதூர்கள் என்ன செய்வாங்க? 3 ரியாக்ஷன் தான். முதல் ரியாக்ஷன் தூயவர், 2வது ரியாக்ஷன் தூயவர், 3வது ரியாக்ஷனும் தூயவர் தான். அத்தோட முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. கரெக்டா? கடவுள் இப்படி பாஸ் பண்ணும்போது தூயவர் 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 முடிஞ்சு போச்சு, அமைதியா இருந்துக்கோ. அந்த பக்கம் வரும்போது தூயவர் தூயவர், அதே மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. வெரி குட். அப்படியே வானதூர்கள் மாதிரியே உட்காந்துக்கோங்க. ஒரு தூயவர் சொல்லுங்க சத்தமா. பரவாயில்லையே, வானதூர்கள்ங்கிறத கரெக்டாக காட்டுறீங்க மக்களே. காட் பிளஸ் யூ. 2வது திருத்தூதர்களுடைய முக்கியமான பண்பு, இயேசுவின் காயங்களை தங்கள் உடலில் பெற்று. அதனால்தான் பவுலடியார் சொல்லுவார், இதோ நான் மகிமையோடு சொல்லுகிறேன், இயேசுவின் காயங்களை என் உடலில் தைத்திருக்கிறேன், முல்லை போல எனக்கு அது எப்போதும் என்னோடு இருக்கிறது. அப்ப இயேசுவின் காயங்களை வைத்திருக்க வேண்டும். 3வதாக, ஆனா நம்ம பார்க்குற பாஸ்டர் ஐயாலாம் நல்லா கோட்டு சூட்டு போட்டிருப்பார். சரியா?
கரெக்டா? ஆனால் உண்மையிலே நன்றி சொல்கிறேன், 2 ஃபேன் வச்சுருக்கிறீங்க. ஒரு சில இடத்துல தியானம் கொடுக்க போனால் வேர்த்து ஊற்றி வந்துக்கிட்டு இருக்கணும். ஆமாங்க. 3வது முக்கியமானது திருத்துதருடைய பண்பு, அவர் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு மறைசாட்சியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சி. அதனால்தான் விவிலியத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் கல்லறைக்கு அவர்கள் ஓடி சென்றார்கள். ஒரு சீடர்கள் இல்ல, ஆனால் அத்துணை திருத்துதர்களும் இருந்தார்கள். எனவே ஒரு திருத்துதர் என்பவர் கிறிஸ்துவின் பெயரால் அழைக்கப்பட்டவர். 2வது கிறிஸ்துவின் காயங்களை உள்ளே வைத்திருப்பவர். 3வதாக கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக இருந்தவர். அதனால்தான் நம்முடைய சந்தியாக பெற பாருங்க மக்களே, இந்த துன்ப கிண்ணத்தில் உன்னால் பங்கேற்க முடியுமா? நான் பங்கேற்கிறேன். முதல் ஆளா போய் மண்டையை கொடுத்து செத்து போயிட்டார். எனவே கிறிஸ்துவின் காயங்களை தனக்குள் ஏந்திய முதல் மறை சாட்சி நம்முடைய திருத்தூதர் சந்தியாகப்பர் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல துணிவின் எதிர்நோக்கின் திருப்பயனாக இதோ திருத்தூதர் சந்தியாகப்பர் நமக்கு முன்பாக இருக்கிறார். துணிவின் அடிப்படையில் மக்களை 3 வகையாக பிரிக்கலாம் மக்களே. ஒருத்தர் தைரியசாலிங்கிறத 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று, தயங்காதவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. தயங்காதவர்கள் யாரு? என்ன நடந்தாலும் சரி, கம் வாட் மே, என்ன நடந்தாலும் சரி தன்னுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்துக் கொண்டு அவர்கள் அதை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்க, சந்தியாகப்பர் அவரை வெட்டுவார்கள், குத்துவார்கள், கொலை செய்வார்கள், தன்னுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். தயங்காதவர்கள் தங்கள் குறிக்கோளிலிருந்து ஒருபோதும் விலகி செல்லவே மாட்டார்கள். 2வது குரூப் முயலாதவர்கள். இவங்க எப்படின்னா, இதை கொஞ்சம் செய்ய, என்ன நானா, எனக்கெல்லாம் செய்யவே வராது, நம்மளாலாம் முடியவே முடியாது. இவர்கள் முயலாதவர்கள், ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, 10th படிக்கிறவங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, நீ ஏன் பாப்பா ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்க மாட்டேங்க? அந்த பிள்ளை ரொம்ப அழகாக சொல்லும், என்னை விட அவன் நல்லா படிக்கிறான் மம்மி, என்னை விட அவன் நல்ல, ஒரே கிளாஸு, ஒரே பெஞ்சு, ஒரே டீச்சர், ஒரே எக்ஸாம், ஒரே கொஸ்டின் பேப்பர், ஆனால் நம்ம பிள்ளைங்க சொல்ற பதில பார்த்தீங்களா? என்னை விட அவன் நல்லா அப்போ என்ன அர்த்தம்? ட்ரை பண்ணல, முயலவில்லை. 3வது முக்கியமானது இயலாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்டலாம் அது கிடையவே கிடையாது, நம்மகிட்டலாம் சொல்லவே சொல்லாது. இயலாதவர்கள், தயங்காதவர்கள், முயலாதவர்கள், இயலாதவர்கள், துணிவின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். அன்பு மக்களே, தூய சந்தியாகப்பர் முதல் கேட்டகரியை தயங்காதவர். அதனால்தான் ஓப்பனா சொல்றாரு, அவரும் அவருடைய தம்பி யோவானும் சொல்லுகிறார்கள், நீர் ஏற்றுக்கொண்ட துன்ப கிண்ணத்தை நாங்களும் குடிப்போம், சாவோம், நிச்சயமாக உமக்காக இரத்தம் சிந்துவோம் என்று சொன்னதால் தூய சந்தியாகப்பர் திருத்தூதர்களிலே மூத்தவராகவும் முதல் ஆயராகவும் உயர்த்தப்பட்டு முதல் மறைசாட்சியாக திருச்சபைக்கு கிடைக்க பெற்றவர். இப்ப அவருடைய வாழ்க்கையில பாருங்க, 2 இடத்துல தான் பேசியிருப்பார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று மார்க் நற்செய்தி 10, இன்னொன்னு எங்க? மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 54வது வசனம். எருசலேம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதால் இவர் சொல்லுவார், போய் 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் ஆணை இடுங்க ஆண்டவரே, வானத்திலிருந்து என்ன கொண்டு வந்துருவோம்? தீய கொண்டு வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்துல தான் தலைவர் வாயை திறந்தே பேசி இருக்கிறார். கரெக்டா? அவ்வளவுதான் அவர் பேசினது. ஆனால் அவருடைய மகிமை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இந்த முன்னுரையில் ஒருத்தர் வாசித்தார், அவர் உண்மையிலேயே உணர்ந்து வாசித்தாரா இல்லை எழுதி வச்சதை வாசித்தாரான்னு தெரியல, ஆனால் நல்ல வார்த்தையை சொன்னார். அவருடைய புகழ் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. காரணம், கிறிஸ்துவுக்காக தயங்காமல் எல்லா காரியத்தையும் செய்தவர். அன்பு மக்களே, அவர் எப்படி கிறிஸ்துவுக்காக தயங்காமல் இருந்தார் என்றால் அவருடைய புத்தகம் தான் நமக்கு பதில். யாக்கோபு என்ற அந்த புத்தகம் தான் நமக்கு பதிலை சொல்லுகிறது. எத்தனை பேரு கையை தூக்கி உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேரு யாக்கோபு புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்கள்? கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 2.5 உயரமே அவ்வளவுதானா? சரி, ஓகே, வெரி குட். மக்களே, எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? 5 அதிகாரம் இருக்கு மக்களே. அதுக்கு கூட நேரம் இல்லையா உங்களுக்கு? ஏ அப்பா,
எல்லாரும் கலெக்டருக்கு தம்பியா தங்கச்சா டைமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறிய. அப்படி என்னதான் செய்றீங்களாக்க வீட்டில்? சீரியலு, டிவி, எப்போ பார்த்தாலும் ஜெபம். ஐயோ இயேசுவே. பங்குசாமி, நான் முடிச்சுக்கிறேன் பிரசங்கத்தை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. நல்லா 5 அதிகாரம் தான் இருக்கு மக்களே. அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரத்திலேயாவது வாசிங்க. 5 அதிகாரம் பியூட்டிஃபுல்லான. எனக்கு உண்மையிலே சொல்றேன், சந்தியாக பிரபதி நிறைய பிரசங்கம் வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வாசிக்கும் பொழுது துணிவுக்கு ஏன் சந்தியாகப்பரை மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய புத்தகம் தான் பதில். சூப்பராக எழுதியிருக்காருங்க. அவருடைய புத்தகம் தொடங்குகின்ற இடம் நம்பிக்கை, அவருடைய புத்தகம் முடிகிற இடம் ஜெபம். வாசித்து பாருங்க. அவருடைய துணிவின் மாதிரியாக அவரை வைத்துக் கொள்வதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்பிக்கை. அது இப்படிதான் தொடங்குறார். நம்பிக்கையும் ஞானமும் தொடங்குறாரா இல்லையா? பைபிள் உள்ளவங்க இப்ப ஓபன் பண்ணுங்க தயவு செய்து. யாக்கோபு புத்தகம் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. வெரி குட். ஏ அப்பா, 3 ஞானிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்குதான். எல துற புதிய ஏற்பாட்டில் இருக்கும். எடு. இதில் வேற லைவ்ல போகுது. எத்தனை பேர் பார்த்துட்டு சொல்ல போறாங்களோ இந்த சாமி என்ன இப்படி பேசுதுன்ட்டு. எடுத்தாச்சா? உள்ளூருக்குள்ள தானா? அப்ப ரொம்ப சந்தோஷம். என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் டாபிக் சோதனைகள். பாப்பா, விடுதலை பயன் உங்களுக்கு பின்னாடி கிடையாது. ஐயோ கடவுளை, எபிரேயருக்கு அடுத்து இருக்கும். யாராவது எடுத்துட்டீங்களா? வாசிங்க. நம்பிக்கையும் ஞானம். அன்பு மக்களே, நல்லா கைதட்டுங்க மக்களே. உண்மையில சொல்றேன், சந்தியாகப்பர் தன்னுடைய துணிவை வெளிப்படுத்திய இடம் தன்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை. இப்ப எத்தனை பேர் கடவுளை நம்புறீங்க? கை தூக்க பார்ப்போம். அடே அப்பா, நல்லா கை தூக்குனா நல்லா நம்புறீங்கன்னு அர்த்தம். 50-50னா வேற எங்கேயோ போறீங்கன்னு அர்த்தம். ஏதோ பாஸ்டர்கிட்ட போறீங்க போல. சரி, கை தூக்குங்க. இயேசுவை நம்புறவங்களா? கை. அப்பாடா, சூப்பருங்க. இப்போ நான் சில கொட்டேஷன்ஸ் மட்டும் சொல்றேன் பைபிள்ல இருந்து, சரியா? அதை மட்டும் சொல்லி டக்குன்னு முடிச்சிருவோம். ஆமா, ஏன்னா அசனமும் சாப்பிட்டு கரைஞ்சு போயிருக்கும். எங்க என் பேப்பரே காணல. மத்தேயு நற்செய்தி 17:20 இயேசு இப்படி சொல்லுவார், யாரெல்லாம் அவர் மீது கடுகளவு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போனா அது என்ன செஞ்சிருமா? போயிரும். சூப்பர். 1. லூக்கா நற்செய்தி எங்க என் பேப்பரே காணல. இந்த ஃபாதருடைய பைபிள் பீரோ பெட்டி மாதிரி இருக்குது. எங்க போச்சு ஃபாதர்? உள்ள வச்சிருக்கிறேன். தேங்க்யூ சாமி. நோட்டீஸ்குள்ள வச்சிருக்கிறேன். ஆமா, சந்தியாபுரம் மறைச்சு வச்சிருக்காரு. மத்தேயு 17:20 பார்த்துட்டீங்களா? இருக்குதா? நான் சொன்னது இருக்குதா? ஆமா. 2வது லூக்கா 17:6 அதே ஆண்டவர் உல்டா பண்ணுவார். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து போய் கடலில் நில்லுன்னா அது என்ன செஞ்சிருமா? அப்படியே நின்றுமாங்க நடு கடல்ல போய். இது 2. 3வது இயேசு சொல்றாரு, மார்க் நற்செய்தி 9:23 சூப்பரா சொல்லுவாரு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஒரு கைதட்டுங்களேன் நல்லா. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் தான் சொன்னார், சரியா? இயேசு மீண்டும் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 14:12 நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இப்ப எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? கை தூக்குங்க. அடே அப்பா, இவ்வளவு பேர் கற்பந்தூரத்தில் இயேசு நம்புறீங்க. அந்த நீட்டின கையை அப்படியே இதை பார்த்து நீட்டுங்க. இந்த ஸ்டாண்டை பார்த்து நீட்டுங்களா மக்களே, நீட்டுங்க, சும்மா நீட்டுங்க. ஒன்றும் காசெல்லாம் கேட்க மாட்டேன், நீட்டுங்க. சிஸ்டர் பாதி தான் நீட்டுறாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும் போலுக்க. பின்னாடி உட்காந்து சிஸ்டர் நீட்டவே இல்லை. சரி விட்டுருங்க. இப்போ எல்லாரும் நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன். அப்படியே நகர்ந்து போ. ஏங்க சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை பார்த்தீங்களா மக்களே? இப்போ புரியுதா நான் சொல்றது? சிரிப்பா இருந்தா கூட நம்மகிட்ட கடுகளவு நம்பிக்கை இல்லை. பேதுருவுடைய நிழலை பார்த்து
மக்கள் நோயாளிகள் அந்த நிழல்ல வச்சாங்க, சுகம் பெற்றார்கள். பைபிள்ல இருக்குது. பவுலடியார் யூஸ் பண்ண கைக்குட்டையை கொண்டு போய் பத்திரமா வச்ச உடனே சுகம் பெற்றார்கள். நீங்களும் நானும் அந்தோனியார் சுரூபத்தை தொட்ட உடனே சுகம் பெறுவோம் நம்புறோம் பார்த்தீங்களா? அவர்கள் எல்லோரும் கடுகளவில்ல வானளவு நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்திருந்தார்கள். நீங்களும் நானும் கடுகளவு நம்பிக்கை இல்லை, அதனால தான் நடக்கல. எனவே நம்பிக்கை என்பது என்ன? எபிரேயர் புத்தகம் 11:1. இதுக்கப்புறம் சப்பரம் தூக்குவியலோ? அப்போ இன்னைக்கு பைபிள் படிக்க வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு என்னைக்குமே வாய்ப்பு இல்லை ஃபாதர். சரி, அது உங்களோட இருக்கட்டும். எபிரேயர் 11:1 அந்த அதிகாரம் ஃபுல்லா எப்படி இயேசுவை நம்பணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கும். வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:1 சூப்பராக இருக்கும். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி சந்தேகமற்ற நிலை. பியூட்டிஃபுல் வார்த்தைங்க. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருத்து. சொன்னாரா யாரு? சந்தியாகப்பர். உம்முடைய துன்ப கிண்ணத்தில் நான் பங்கேற்க வேண்டும், பங்கேற்றால் தான் வலப்புறம் இடம் கிடைக்கும் என்றால் நான் முதலில் எதிர்நோக்கோடு உம்முடைய துன்பத்தில் பங்கேற்கிறேன் என்று தன்னை மறை சாட்சியாக, இரத்த சாட்சியாக கொடுத்தார். எதிர்நோக்கி செய்தார், ஆண்டவர் அவருக்கு வலப்புறத்தில் இடம் கொடுத்தார். அதனால்தான் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 6:6 பவுலடியார் சொல்லுவார், எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஏமாற்றம். சந்தியாகப்பது எதிர்நோக்கோடு, கிறிஸ்துவை நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையில் இரத்த சாட்சியாக மறித்தால், அந்த துன்ப கிண்ணத்தில் குடித்தால் எனக்கு வலப்புறம் கிடைக்கும் என்பதற்காக எதிர்நோக்கோடு தன்னை இரத்த சாட்சியாக கொடுத்தார். நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் நினைத்ததை நிச்சயமாக செய்து காட்டுவார். மக்களே, நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லவா? சிம்பிளா சொல்லவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. நான் 2015 18 வரை தூத்துக்குடியில் இருந்தேன். அந்த அம்மா அந்தோனியார் மேல குருட்டு பக்திங்க. அதுவும் நம்ம புளியமட்டி அந்தோனியார் இருக்கார் பார்த்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் புளியமட்டி அந்தோனியார் தான். பிஸ்னஸ் தொடங்கணுமா? புளியமட்டி அந்தோனியார். வீட்டில் ஏதாவது நல்ல காரியமா? புளியமட்டி அந்தோனியார். அங்கே போய் பூசை பார்த்துட்டு வந்தால் செஞ்சிருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் புளியமட்டி அந்தோனியார். நம்மளே நிறைய பேர் புளியமட்டிக்கு போவோம். நான் சும்மா கிடந்தாலே புளியமட்டிக்கு தான் போவேன். ஏன்னா எனக்கு 13 மூட்டை அங்கே தான் போட்டாங்க. 1 மூட்டை 2 மூட்டை இல்லை, 13 மூட்டை அங்கே தான் போட்டேன். அப்போ இந்த புளியமட்டி அந்தோனியார் தான் அந்த அம்மா ஒரு தடவை போயிருக்குது. ஒரு பிஸ்னஸ் விஷயமா கேட்க போயிருக்கிறாங்க. அந்தோனியார் சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ். அந்த அம்மா அங்கே போய் ஜெபிச்சுட்டு, அந்தோனியாரே பிஸ்னஸ் லாஸ் ஏதாவது சொல்லுங்க. அந்தோனியார் சொல்லியிருக்காரு, ஏம்மா கொஞ்சம் பொறு, உனக்கு முன்னாடி 5000 பேர் காத்து கிடக்குறாங்கன்னு. உடனே அந்த அம்மா காரை எடுத்துட்டு நேராக எங்கே வந்துருச்சு? நம்ம மார்க்கெட் அந்தோனியார்கிட்ட வந்துருச்சு. அங்கே வந்து அதே மாதிரி அந்தோனியார் இந்த புளியமட்டி அந்தோனியார் சொல்கிறதே கேட்க மாட்டேக்காரு, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க. அப்போ அந்த அந்தோனியார் சொல்லியிருக்காரு, இருமா ஒரு 2000 பேர் இருக்காங்கன்ட்டோடனே சரியில்லையே, நேராக ஒவ்வொரு அந்தோனியாருக்கு போயாச்சு. ஒவ்வொரு அந்தோனியார்கிட்ட போய் இதே ரெக்வஸ்ட்டு. அவரும் சொல்லி கொஞ்சம் பொறுமான உடனே நேராக தூத்துக்குடியில் ஒரு மார்க்கெட் அந்தோனியார் இருக்கார் தெரியுமா? நீளமாக இருக்கும் அந்த கோயில். நேராக மார்க்கெட்டு பக்கத்துலங்க. அங்கே அதிகமான பேர் கோயிலுக்கு வருவாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடிச்ச உடனே மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. உள்ள மீன் இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த அந்தோனியார்த்தையும் போய் அதே ரெக்வஸ்ட்டு. அவரும் சொல்லியிருக்காரு, ஏமா இருமா, உனக்கு முன்னாடி இவ்வளோ பேர். நேராக வீட்டுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே இருக்கிற அந்தோனியார்ட்ட போய், அந்தோனியாரே நீங்களாவது பதில் சொல்லுங்க. அவர் வாயை திறந்து சொல்லியிருக்காரு, ஏமா புளியமட்டில் இருக்கிறது நான் தான், மார்க்கெட்டில் இருக்கிறது நான் தான், ஒவ்வொரியில் இருக்கிறது நான் தான், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நான் தான். ஒரே பதில் தான், உனக்கு வெயிட் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம நிறைய நேரத்தில் மக்களே எதிர்நோக்கி செல்வது கிடைக்காததால் எல்லா இடத்துக்கும் ஓடுறோம். உண்மையை சொல்கிறேன். இங்கேயும் சாமியை கும்பிடுறது கரெக்டா, இங்கேயும் நற்கருணை ஆண்டவரை வாங்குறது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அந்த துதியின் கோட்டைன்னு ஒன்று இருக்குது கரெக்டா, அந்த ரோட்டில் அங்கேயும் போய் துதிச்சுட்டு வந்துடுறது. அங்கேயும் செட் ஆகலையா நேராக 4 மாவடிக்கு போயிடுறது. அங்கேயும் போய் தட்டுறா கையா, அங்கேயும் செட் ஆகலையா நேராக கோயம்புத்தூருக்கு போயிடுறது. அங்கேயும் ஒருத்தர்கிட்ட போய் கைதட்டுறது. கைதட்டியே பாதியை இழந்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காரும்போது எதுக்குடா அங்கே போனோன்னு கேட்குறோம். நீங்கள் உண்மையான எதிர்நோக்கோடு இங்கே இருக்கிற சந்தியாகப்பரிடம் நில்லுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்காக பரிந்து பேசுவார். கைதட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க மக்கள். வேற எங்கேயும் போக வேணாம் மக்களே, எங்கேயும் போக வேணாம்.
அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்லுவார், உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். எங்கே 2-3 பேர் இருக்கிறீர்களோ நான் 2-3 பேர் இல்லைங்க, இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆண்டவர் இங்கே தானே இருப்பார். ஆமாவா இல்லையா? இங்கே இருப்பாரா? 4 மாவடியில் இருப்பாரா? இங்கே சத்தமா சொல்லுங்க, நல்லா கேட்கட்டும். இங்கே தான் இருப்பார். அப்போ கடவுளை எதிர்நோக்கோடு நம்முடைய ஆலயத்தில் தேடுங்கள் மக்களே. இந்த ஆலயத்தை நீங்க சொல்லுங்க, எங்க ஆலயத்துக்கு வாங்க, அற்புதம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லுங்க. அதுதான் நல்ல நம்பிக்கை. சந்தியாகப்பர் நம்பிக்கையும் ஞானத்தோடும் கடவுளை எதிர்நோக்கினார். தன்னுடைய பரிசை பெற்றுக்கொண்டு வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டார். 2வது சந்தியாகப்பர் புத்தகத்தில் மிக முக்கியமானது மக்களே, அவர் முடித்து வைக்கின்ற இடத்தை பாருங்க. 5வது அதிகாரத்தில் கடைசியா வாஸ்து பார்த்தீங்கன்னா மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பார். ஐயோ, சூப்பரா எழுதியிருப்பார், ரொம்ப அழகா எழுதியிருப்பார். பாருங்களேன், கடைசியா 13வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களும் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், ஜெபிக்கட்டும். அப்புறம் தொடர்ந்து சொல்லுவாரு, இறைவனிடம் வேண்டுவார்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். அப்புறம் சொல்லுவார், எலியா மழைக்காக வேண்டினார், மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டினார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து காட்டினார். ஒரு நல்ல எதிர்நோக்கின் துணிவின் பிள்ளைகளாக, தைரியசாலிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நம்புங்கள், 2வதாக ஜெபியுங்கள். இது எங்க வாசிப்போம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு திருத்தலத்தில் இப்படி எழுதி போட்டிருப்பாங்க. எங்க? புளியம்பட்டியில். நம்புங்கள், ஜெபியுங்கள். நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல அதுவே கிடையாது, எடுத்த உடனே கையேந்திடுறது. அந்தோனியாரே தள்ளி விட்டு வேற தள்ளுறது. அன்னைக்கு போன வாரம், இந்த வாரம் தான் செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன் அந்தோனியார் புளியம்பட்டிக்கு. என் பேரங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த சின்ன சுரூபத்தில் லயனா நின்று தொட்டு கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அங்கே லயனா நின்னுங்க. அந்த அங்கே ஒருத்தர் மாலை எடுத்து கொடுத்துருப்பார், அந்த மீசக்காரர். அவருக்கு நான் தியானம் கொடுத்துருக்குறேன், உபதேசியா இருக்கு. அவர் என்னை பார்த்த உடனே சாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னேன். நான் பேண்ட் ஷர்ட்டில் தான் இருந்தேன். எனக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மா அந்தோனியார் சுரூபத்து போனோடனே ஒரே தட்டு, ஏன் மார்பில் ஒரு அடி, பக்கத்தில் ஒரு அடி, இப்படி விரிச்சிருச்சு. அந்தோனியாரே எப்படியாவது எனக்கு மட்டும் செய்யுங்க. நான் பின்னாடி இருந்து எனக்கு எப்பமா செய்வாருன்னு என்னை திரும்பி பார்த்து முறைச்சிருச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட்ல நம்பணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கின்ற யாவரையும் கடவுள் கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை மக்களே, நம்புங்கள் மக்களே, ஜெபியுங்கள். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம். சந்தியாகப்பரை போல. சந்தியாகப்பர் அவ்வளவுதான் நம்பினாரு, என் இயேசு என்னுடைய மீட்பர் என்று நம்பினார். 2வது ஜெபித்தார். ஜெபிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு புனிதர்களில், திருத்தூதர்களில் முதல் மறை சாட்சியாகவும், முதல் ஆயராகவும், முதல் மனிதராகவும் இயேசுவின் பக்கத்தில் அமரக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டார். என் அன்பு மக்களே, திருவிழா கொண்டாடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அலங்கரியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அடுத்த வருடம் இன்னும் அதிகமாக, ஏன் டவுன் அடைக்கலமாதா கோயில் வரைக்கும் சீரியல் போடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த திருவிழா முடிவில் உங்கள் நம்பிக்கை ஒருபடி மேலே உயர்ந்தால் சந்தியாகப்பர் மகிழ்ச்சி அடைவார். இந்த திருவிழாவின் முடிவில் செபிக்கும் மக்களாக நீங்கள் முன்னேறினால் சந்தியாகப்பர் மகிழ்ச்சி. அது இல்லை என்றால் ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இது ஜெபிப்பதற்கான நேரம். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவரோடு நம்பிக்கையில் நமது விருப்பங்கள், மன்றாட்டுக்களை இப்போது எடுத்துரைப்போம். மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கை உணர்வுடன் நம்முடைய மன்றாட்டுக்களை இப்போது எடுத்துச் சொல்வோம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எம் திரு அவைக்காக நீ தந்த எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையர் அனைவரும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை உணர்ந்து எவ்வித சூழ்நிலையிலும் மன உறுதியோடு பணியாற்ற அவர்களுக்கு தேவையான
ஞானத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று புனித வியாகப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும். உமது பேரன்பால் உறவுகளை பேணி காக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று புனித யாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று புனித யாகப்பரின் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டிய இறைவா, எம்மூரின் இளைஞர் இளம்பெண்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் எதிர்கால சிறப்படையவும், அவர்களின் கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கவும், புனித யாகப்பர் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை முழுமையாக பற்றி கொண்டு வாழ்ந்தது போல எம்மூரின் இளைஞர்கள் புனிதர் யாக்கோபின் வாழ்வின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும் வரம் வேண்டி புனித யாகப்பர் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். பேரின்பமாகிய குறைபடாத எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு பெறும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மனதில் என்ன விண்ணப்பங்களோடு கலந்து கொண்டுள்ளாரோ அவர்களின் வேண்டுதல் நிறைவேறவும், இப்பலியில் பங்கு கொள்ளாமல் வீட்டில் இருப்பவர்களின் எண்ணங்களும் நிறைவேறவும், இத்திருப்பலியில் சிறப்பிக்க இளைஞர்களை ஆசிர்வதியும். அவர்கள் புனித யாகப்பரை போன்று ஆண்டவரின் பாதையை பின்பற்றி குறைவுபடாத பேரின்பத்தை எம் ஊர் இளைஞர்களுக்கு தரும்படி புனித யாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். ஒரு சில வினாடிகள் அமைதியில் மன்றாடுவோம். நமது நம்பிக்கை பெருக பெருக, நம்முடைய ஜெபம் பெருக பெருக, நம்முடைய வாழ்வில் அருளும் ஆசையும் பெருகும் என்பதை சந்தியாப்பர் வழியாக நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே அமைதியில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னவரே, உம் பிள்ளைகள் என்ற உரிமையோடு நம்பிக்கை உணர்வோடு எங்கள் வேண்டுதல்களை உம் பாதம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும், எல்லா இளைஞர்களையும் ஆசீர்வதியும், எல்லா மாணவ செல்வங்களையும் ஆசீர்வதியும். இந்த திருவிழாவுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த திருவிழா சிறப்பாக அமைவதற்காக நன்கொடைகளை தந்திருக்கக்கூடிய உபகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சந்தியாப்பரின் விழா சிறப்பாக நடைபெற தன்னார்வத்தோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்பு பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் இங்கே தேடி வருகிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் 5:6 படிப்பது போல நம்பிக்கையோடும் தேடி வருகிற எல்லா பிள்ளைகளும் எல்லா குடும்பங்களிலும் இறை ஆசி நிறைந்து இருக்கும்படியாக நீர் செய்திருளும். நோய்கள் நீங்குவதாக, குறைகள் நீங்குவதாக, நலமான வாழ்வும் பிள்ளைகளின் நடுவில் துளிர்க்கும்படியாக செய்யும். எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எண்ணம் உறுதியோடு விசுவாச உணர்வோடு எங்களுடைய வாழ்வு பயணத்தை இந்த யூபிலி ஆண்டில் மேற்கொள்வதற்கு நீர் சிறப்பாக வழிகாட்டும். துணிவோடு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த சந்தியாகப்பரை போல நாங்களும் எங்கள் நம்பிக்கையால், எங்களது நற்செயல்களால், எங்களுடைய சான்று பகர்கின்ற வாழ்க்கையால் என்றும் இயேசுவின் சீடர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துகிற கருவிகளாக வாழ வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். மலரும் மனமும் குறையும் நிறையும் மலரும் மனமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளிக்கும் அன்பாய் ஏற்பாயே. பலியின் பொருளாய் பணியில் பழியாய் பகிர்ந்து மகிழ்வோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக ஏமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக ஏமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைத்தி பயனும் மொத்தமும் ரசமும் உவந்தே ஏற்பாய் அர்ப்பணமே. உழைத்தி பயனும் மொத்தமும் ரசமும் உவந்தே ஏற்பாய் அர்ப்பணமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். மலரும் மணமும் குறையும் நீரையும் மலரும் மணமும் குறையும் நீரையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம் இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். சகோதரிகளை, என்னுடைய உடையமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும்
மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உம்மை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த அமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் சிறப்பான விதத்தில் தங்களை இந்நாள் வரை கடந்த ஆண்டாக பாதுகாத்து வழிநடத்தி
இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற தங்களுடைய பாதுகாவலர் சந்தியாகப்பருக்கு நன்றி சொல்ல கூடியிருக்கிற இப்பகுதி வாழ் அத்துணை மக்களையும் நீர் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினில் ஏற்றலைங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை நிறைந்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலரான திருத்தூதரான யாக்கோபு, மறைமாவட்ட பாதுகாவலரான புனித சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை, துன்பம், கவலை, கண்ணீர், நோய் நொடிகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். உலகம் தர முடியாத நல்ல அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று திரு தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் குறைகள், எங்கள் பாவங்கள் இவற்றையெல்லாம் நீர் பாராமல் எங்களது நம்பிக்கை, எங்களது நல்ல வாழ்க்கை, நல்ல செயல்களை கண்ணோக்கி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் குடும்பத்திலும் உலகெங்கிலும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு நம்ம ஒருவருக்கும் அருள்கின்ற அன்பை, அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்ம
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி அதை நிறைவு செய்கிறவர். நாம் துணிவோடு நற்சான்று பகர எல்லா வலிமையையும் ஆற்றலையும் தருகின்ற ஆண்டவர் இவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் இல்லத்தில் இழந்தருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நமக்கு. அன்பார்ந்தவர்களே, அரங்கத்திற்கு வெளியே இருக்கின்றவர்களுக்கு நற்கருணை அங்கு வந்து வழங்கப்படும். எனவே உள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டும் முன்னாடி வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாகும் தருதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேர் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே.
அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த உயிர் போன பின்னாடு விலகாதது இறைவா என் இறைவா என் நகம் வாருமே இறையாட்சி சமபந்தி உருவாகுமே மண்ணில் உருவாகுமே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே சிந்தை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே இயேசு புகழ். மரியே வாழ்க, புனித வியாகப்பரே வாழ்க. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, வியாகப்பருடைய அன்பு பக்தர்களே, புனிதருடைய ஆண்டு பெருவிழாவின் 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியை இன்றைய நாளிலே நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்து திருப்பலியை தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய தந்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை இறை வார்த்தையாக அருளுரையாக நமக்கு எடுத்து இயம்பிய தந்தைக்கும் நன்றி சொல்ல நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியிலே நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு தந்தை, அன்பு அண்ணன் மைக்கேல் ராஜ் அடிகளார் அவர்கள். இருதய நகர் பங்கினுடைய பங்கு பணியாளராக மிகச்சிறப்பான விதத்திலே திறம்பட விசுவாச வாழ்விலே மக்களை கட்டி எழுப்பி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளிலும் அதிலும் குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமையிலே இயேசுவனுடைய திரு இருதய பக்தியை வளர்க்கின்ற திரு இருதய அன்பில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி அனைவரையும் ஜெப வாஞ்சை உணர்வோடு ஜெபிக்கின்ற விதத்தில் இறைவனுடைய நிறை அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்த போது இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த வாரத்தை சனிக்கிழமை வர வேண்டியது, இன்றைக்கு வர வேண்டிய நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை கூறு பேரொரு தந்தை அவர்கள் இன்றைக்கி வரணும், அவங்க மாற்றி வைத்திருக்கிறாங்க. நாளைய தினம் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றி பாராட்டுதல் விழா இருக்கின்ற காரணத்தினால் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாற்றி அமைத்தார்கள். இருந்த வேளையிலும் நான் இன்னைக்கு ஃபாதரை அபிஷேகப்பட்டி அன்னமாள் திருநாள், இன்னைக்கு 26 சுவைக்கின் அன்னமாள் திருநாள். அதனால் ஃபாதரை நான் அங்கே தான் ஏற்பாடு செய்திருந்தேன். அதற்கு பதிலாக மாற்றொரு ஏற்பாடு செய்து இன்றைய நாளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வருகை தந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நல்லா விசாரிப்பது மட்டுமல்லாது பணி வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே உறுதுணையாக இருந்து
நெறிப்படுத்தக்கூடியவர்கள் மத்தியிலே வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி. எனவே கருப்பந்துறை வாழ் இறை மக்கள் அனைவருடைய சார்பாக அன்பு தந்தை அண்ணன் மைக்கேல்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி பொன்னாடையை அணிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அருளுரையாக எடுத்து இயம்பியவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மரி அந்தோனி அடிகளார் அவர்கள். கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள். 5 கிராமத்திலே அவர்கள் தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே அழைத்த போது அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கிறார்கள். திருத்தூதர் என்பவர் யார்? அப்படிங்கிற கேள்வியிலிருந்து ஒவ்வொரு நிலைகளிலுமே எடுத்து கூறி கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் எதை கொண்டாட வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையிலே நம்முடைய பாதுகாவலர் இயேசுவுக்கு சாட்சியாக எருசலேம் திரு அவையின் ஆயராய் இருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை போல வாழ வேண்டும் என்பதை பல கோணங்களிலே அழகாக நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். இந்த பிரசங்கம் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லக்கூடிய பாயிண்டை பூரா எல்லா மக்களும் மறந்துடுவாங்க. அந்த கதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். கதை மட்டும் ஞாபகம் இருக்கும். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த கதையை வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் வச்சோம்னா, இதே பிரசங்கத்தை தான் அங்கேயும் வச்சார் அப்படிம்பாங்க. இதே பிரசங்கத்தை தான், கதை மட்டும்தான் அங்கே வந்திருக்கும், எதையுமே கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படி தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இருந்த வேளையில் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே யதார்த்தமாக பதியக்கூடிய விதத்திலே புனிதருடைய வாழ்வின் பின்புலத்திலிருந்து நமக்கு மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறார்கள். எப்போதும் உடன் இருக்கின்றவர்கள், வளர்ச்சி பாதைக்கு பல வழிகளிலே வழிகாட்டியாக நெறிப்படுத்துகின்றவராக இருக்கிறவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல இடங்களிலே அவர்கள் தியானங்களை நடத்துகிறார்கள். பல வழிகளிலே அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே வருகை தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. நம்முடைய இறை சமூகத்தின் சார்பாக அன்பு தந்தை அண்ணன் மரி அன்டனி அடிகளார் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறி இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புனிதனுடைய திருத்தேர் பவனியானது 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். 10:30 மணிக்கு புனிதருடைய திருத்தேர் பவனியானது ஆரம்பமாகும். எனவே இறுதி ஜெபம் ஆசீர் பாடல் முடிந்த பிறகு இல்லங்களுக்கு சென்று இரவு உணவை முடித்துவிட்டு இந்த புனிதருடைய திருத்தேர் பவனியிலே குடும்பமாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லங்களுக்கு முன்பாக அன்னை மரியாளையும் நம்முடைய புனிதரையும் வானதூதர்களையும் நாம் எடுத்து வருகிற வேளையிலே நீங்கள் பயபக்தி உணர்வோடு ஜெபம் நிறைந்த உள்ளத்தோடு குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு புனிதருக்கு நன்றி செலுத்தவும் காணிக்கை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்கள் இல்லங்களிலே அகல் விளக்கு, குத்து விளக்கு, மெழுகுதிரி இருந்தது என்று சொன்னால் முன்பாக நீங்கள் ஏற்றி வைத்து ஜெப வாஞ்சி உணர்வோடு இந்த திருத்தேர் பவனியிலே முழுமையாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காணிக்க வச்ச பிறகு பின்னாடி இணைந்து பெண்கள் ஆண்கள் என கடந்த ஆண்டிலே ஜெபித்ததை போல இந்த ஆண்டிலும் ஜெப வாஞ்சி உணர்வோடு முழுமையாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வீட்டுக்கிட்ட காணிக்க வச்சாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் காலையில் விடியும் போது சந்தியாபுரம் கொண்டு வந்து இறக்கும் போது மணியடி கீழே போனால் போதும் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய வீதிகளிலே அவரை நாம் எடுத்து வருகிறோம். எனவே அனைவருமாக இணைந்து முழுமையாக இந்த புனிதருடைய திருத்தேர் பவனியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலையில் நம்ம மறை மாவட்டத்தில் ஆயிரவர்களுடைய பணி வாழ்வினுடைய சிறப்பு நிகழ்வாக கொண்டாட திட்டமிட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நமக்கு திருப்பலி முடிந்தவுடனே கொடி இறக்கம் நடைபெறும். திருப்பலி காலை திருப்பலி தூத்துக்குடி மறை மாவட்ட மேனாள் ஆயர் யுவானம்புரஸ் ஆண்டகின் தலைமையில் திருப்பலி நிறைவு பெற்ற பிறகு கொடி இறக்கம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காலை உணவு, காலையில் உணவு உங்களுக்கு 6:30 மணியிலிருந்தே வழங்கப்படும்.
8:30 மணி 8:45க்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம் காலையில். சரிங்களா? அதனால் எல்லோரும் வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இடத்த சுத்தம் செய்யணும், சாப்பாட்டுக்கு இருக்கணும், ஆயரவர்களை வரவேற்கணும். 10 மணிக்கு வரவேற்பு, அதனை தொடர்ந்து திருப்பலி. எனவே அருள் கூர்ந்து முழுமையாக நீங்கள் நாளைய திருப்பலியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது, நாளைக்கு சாயந்தரம் இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குமாங்க? எப்படி? நாளைக்கு கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். விசுவாச வாழ்வினுடைய எழுச்சியின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். எனவே நாளைய திருப்பலியிலே முழுமையாக நீங்கள் கலந்து கொள்ளுமாறு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி மன்றாட்டு முடிந்த பிறகு நாளைய தினம் திவ்ய நற்கருணையை முதலாய் பெற இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெற்றோர்களும் அருட்சகோதரிகளை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல அமரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எனவே பிள்ளைகள் பெற்றோர்கள் அருள் கூர்ந்து அருட்சகோதரிகளை சந்தித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறையுறையிலிருந்து முதல் கேள்வி. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எதை மையமாக வைத்து கொண்டாடுதல் வேண்டும்? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எதை மையமாக வைத்து கொண்டாடுதல் வேண்டும்? இரண்டாவது கேள்வி. திருத்தூதர்கள் என்பவர் யார்? திருத்தூதர் என்பவர் யார்? சந்தியாப்பர்னு எழுதி வச்சிடணும். மூன்றாவது கேள்வி. புனித வியாகப்பரின் சிறப்புகள் யாவை? புனித வியாகப்பரின் சிறப்புகள் யாவை? இன்னைக்கு யாருக்கு பரிசு காத்திருக்குன்னு பார்ப்போம். 3 மட்டும் எடுங்கண்ணே. மத்தேயு அன்பியம் பிரகாச செல்வி, மத்தேயு அன்பியம் பிரகாச செல்வி, மத்தேயு அன்பியம் கன்னிமரியாள், மத்தேயு அன்பியம் கன்னிமரியாள், மத்தேயு அன்பியம் பாத்திமா மேரி, மத்தேயு அன்பியம் பாத்திமா மேரி. தந்தை அவர்கள் பரிசினை வழங்கி உற்சாகப்படுத்துகிறார்கள். எழுந்து நின்று நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய வலிமையான பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் சந்தியாகப்பர் என்னும் புனித திருத்தூதரின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய வலிமையான பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருத்தூதர் புனித சந்தியாப்பரை போல இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தியாகப்பரே, தேடு மக்களின் காவலரே, உம்மை வாழ்த்திடவே உம்மை வேண்டிடவே திருத்தலம் தேடி வந்தோம். திருத்துதரே, தியாகப்பரே, தேடு மக்களின் காவலரே, உம்மை வந்தோம். உம் திருத்தலம் தேடி வந்தோம். கலங்கரை விளக்கே கலங்கிடும் எங்களின் கலங்கரை விளக்கே கலங்கிடும் எங்களின் கடவுளின் பாதம் சேர்ப்பவரே, திருத்துதரே, தியாகப்பரே, தேடு மக்களின் காவலரே, உம்மை வாழ்த்திடவே உம்மை வேண்டிடவே உம் திருத்தலம் தேடி வந்தோம். திருத்தலம் தேடி வந்தோம். திருத்துதரே, தியாகப்பரே, தேடு மக்களின் காவலரே, உம்மை வாழ்த்திடவே உம்மை வேண்டிடவே உம் திருத்தலம் தேடி வந்தோம். உம் திருத்தலம் தேடி வந்தோம். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரு. இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரு. இயேசுவின் மகா
மகா பரிசுத்த இருதயமே, அஜிஷ்ட மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊருக்கும் ஸ்தலத்திற்கும் பாதுகாவலும் அடைக்கலமா இருக்கிற அஜிஷ்ட சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துராஜா வாழ்க, ராஜ்யம் வருக, மரியே வாழ்க. மரியே வாழ்க.